வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 4.4ல 15th sum பார்க்க போறோம். Draw the two tangents from a point which is 5 cm away from the center of a circle of diameter 6 cm. Also measure the lengths of the tangents. அதாவது 6 cm விட்டமுள்ள வட்டம் வரைந்து வட்டத்தின் மையத்திலிருந்து 5 cm தொலைவில் உள்ள ஒரு புள்ளியை குறிக்கவும். அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைந்து தொடுகோட்டின் நீளங்களை கணக்கிடுக. நமக்கு ஏதாவது ஒரு அளவில் முதல்ல நம்ம உதவிப்படம் வரைய போகிறோம். அதனால ஏதாவது ஒரு அளவில் ஒரு வட்டம் வரைய போகிறோம். பாருங்க, ஒரு சின்ன வட்டமாக நம்ம வரைஞ்சுக்கிறோம். ஒரு வட்டம் வரைஞ்சுக்கிட்டோம். அதனோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம் O அப்படின்னு. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம். பாருங்க, இப்படி இதை P அப்படின்னு நேம் பண்ணிக்கிறோம். இப்போ அதிலிருந்து வட்டத்திற்கு பாருங்க இப்படி தொடுகோடுகள் வரைகிறோம். அந்த கோடு தொட்டுட்டு போகிற மாதிரி கரெக்டாக ரஃப் டயக்ராம்னாலும் நீங்கள் பார்த்து தான் மேலே கீழே ரெண்டு சைட்லேயும் நம்ம இந்த டேஞ்சன்ஸ் வரைஞ்சிட்றோம். ஸோ நவ் நம்ம இந்த ரேடியஸை மார்க் பண்ணுங்கிறதுக்காக ரெண்டு சைடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி மேலே இப்போது இங்கே ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் T, திஸ் இஸ் T டேஷ். முதல்ல ஹின்ஸ் எழுதிக்க போகிறோம். நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது வட்டத்தின் விட்டம் கொடுத்துருக்காங்க. அதை 2R அப்படின்னு எடுத்து எழுதிக்கணும். 6 சென்டிமீட்டர். அப்போ R என்ன அப்படின்னா 6/2 which is 3 சென்டிமீட்டர் அப்படின்னு ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது வட்டத்தின் ஆரம் 3 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஃப்ரம் சென்டர் டு P, அதாவது ஒரு புள்ளி 5 சென்டிமீட்டர் மையத்திலிருந்து தொலைவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ OP இஸ் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ நம்ம டான்ஜென்ட்ஸோட நீளங்கள் வேணும். அதனால PT இஸ் ஈக்குவல் டு PT டேஷ் ஈக்குவல் டுன்னு நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சிக்கிட்டோம். ஏதாவது ஒரு அளவில் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிட்டு அதனோட மையத்திலிருந்து பீன்ற புள்ளி குறிச்சிக்கிட்டு அதனுடைய நீளம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதை எழுதிக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஆரம் 3 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சோமா? அப்போ ஆரத்துடைய அளவு 3 சென்டிமீட்டர்னு இங்கேயும் எழுதிக்கணும், இங்கேயும் எழுதிக்கணும், ரெண்டு பக்கமும். ஸோ நாம் இப்போது ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைந்து அதனுடைய சென்டர் மையத்தை மார்க் பண்ணுறோம். அதனுடைய மையத்திலிருந்து பாருங்கள் 5 சென்டிமீட்டர் தொலைவில் Pங்கிற புள்ளியை குறிக்க போகிறோம். ஸோ 5 சென்டிமீட்டர் distance from the center we are marking a point P, joining that to O and P. பாருங்க, OP ஐ இணைக்கிறோம். இது 5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுனால 5 சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் OPக்கு மைய குத்துக்கோடு வரையணும். பாருங்க, அதனால OPயில் முக்காவாசி இப்படி எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு Pயில் காம்பஸ் முனையை வச்சுக்கிட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி ஓவில் காம்பஸ் முனையை வச்சுக்கிட்டு மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க் வரைஞ்சிட்டு நம்ம இப்போ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஃபார் OP ஹஸ் பீன் ட்ரான். அதாவது OPக்கு மைய குத்துக்கோடு வரைஞ்சிட்டோம். அதனுடைய மையம் மிட் பாயிண்ட் கிடச்சிரும். திஸ் இஸ் M. இப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம சென்டராக வச்சுக்கிட்டு OM அண்ட் OP மெஷரில் அதை ரேடியஸாக வச்சுக்கிட்டு OMஐயும் OPயையும் ஈக்குவலாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதை ரேடியஸாக வச்சுக்கிட்டு நாம் ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். பாருங்க, கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டோம். ஸோ இந்த ரெண்டு சர்க்கிள்ஸும் கட் பண்ணுற இந்த பாயிண்ட் பாருங்க, இங்கேயும் இங்கேயும் கட் ஆகிருக்கு ரெண்டு இடத்துல. இந்த இடத்துல நம்ம T அப்படின்னும் இந்த இடத்துல T டேஷ் அப்படின்னும் அதுக்கு பேர் வச்சிடுறோம். இப்போ PT அண்ட் PT டேஷ் ஆர் த டான்ஜென்ட்ஸ். PTயும் PT டேஷும் தான் இதனையுடைய தொடுகோடுகள், வட்டத்தின் தொடுகோடுகள். அதனால் அதை முதல்ல இணைச்சிடுறோம். பாருங்க, இதுக்கு ஒரு ஆரோ போட்டுடலாம். அதே மாதிரி பாருங்கள், PTயை ஜாயின் பண்ணுறோம். கொஞ்சம் Tக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்க்கலாம் இப்படி. ஸோ இதில் ஒரு ஆரோ போட்டு நம்மளோட மெஷர் என்னென்னா கரெக்டாக இந்த Pக்கும் Tக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் நமக்கு இந்த டான்ஜென்ட்டோட டிஸ்டன்ஸ். length of the tangent is 4 cm அப்படின்னு நமக்கு கிடைக்குது.
ஸோ இது 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதுவும் 4 சென்டிமீட்டர். நம்ம ரேடியஸ் எவ்வளோன்னு எழுதணும், அதுக்காக ரேடியஸ்க்காக 2 லைன்ஸ் போட போகிறோம். பாருங்கள், ஃப்ரம் த சென்டர் டு தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், வட்டத்தின் மையத்திலிருந்து வட்டத்தை தொடுற அளவுக்கு ஒரு கோடு போட்டு அது என்ன அளவு, ஆரத்துடைய அளவை நம்ம எழுத போகிறோம். இந்த மாதிரி டாட்டட் லைன்ஸில் போட்டுக்கலாம். இதனோட மெஷர் 3 சென்டிமீட்டர். அதனால் அதையும் இங்கேயும் எழுதிட்டு இங்கேயும் எழுதிக்க போகிறோம். நமக்கு தெரியும் இந்த ரேடியஸும் இந்த டான்ஜென்ட்டும் ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர். அதாவது நமக்கு வட்டத்தின் ஆரமும் அதனுடைய தொடுகோடும் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை. அதையும் நம்ம குறிப்பிட்டுட்டோம். இப்போ நாம் வந்து ஒரு ரெண்டு டான்ஜென்ட்ஸ் வரைஞ்சிட்டோம். பார்த்தீங்களா, இந்த வட்டத்துக்கு பிடின்ற ஒரு டான்ஜென்ட்டும் பிடி டேஷ் அப்படின்ற இன்னொரு டான்ஜென்ட்டும் வரைஞ்சிட்டோம். லென்த் ஆஃப் தி டான்ஜென்ட்ஸ் எழுதணும். ஸோ லென்த் ஆஃப் தி டான்ஜென்ட்ஸ் என்னன்னா பிடி சமம் பிடி டேஷ் சமம் 4 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க, இங்கே எழுதுறதுக்காக அதையும் எழுதிடலாம். அதாவது தொடுகோடுகளின் நீளம் எவ்வளோ அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டு சரிபார்த்தல் அப்படிங்கிறது ஒன்று இதுக்காக பண்ணணும். இந்த 2 தொடுகோடுகளுக்கு சரிபார்த்தல், வெரிஃபிகேஷன் ஷுட் பி டன் செய்யலாம். பாருங்க, என்னன்னா பிடி, அதாவது இந்த தொடுகோட்டின் நீளம் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம 4ங்கிறத சரிபார்க்க போகிறோம். ரூட் ஆஃப், பாருங்கள், இந்த பிக்கு முன்னாடி ஒரு ஓ போடுங்க, ஓபி ஸ்கொயர். இந்த டிக்கு முன்னாடி ஒரு ஓ போடுங்க, ஓடி ஸ்கொயர். ரூட்டுக்குள்ளார், அதாவது இது ஒரு செங்கோண முக்கோணம் ஓபிடி அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுதான் கர்ணம், இது ஆரம். இது கண்டுபிடிக்கணும்னா கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் ஆரம் ஸ்கொயர், அதுக்கு ரூட் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு இந்த தொடுகோட்டின் நீளம் கிடைக்கும். அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான், அதாவது பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தான் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ ஓபி இஸ் 5 ஸ்கொயர், ஓடி இஸ் 3 ஸ்கொயர். நமக்கு 5 ஸ்கொயர் 25ன்னு தெரியும், 3 ஸ்கொயர் 9ன்னு தெரியும். இதுலேருந்து கழிச்சோன்னா 16ன்னு தெரியும். ஸோ ரூட் ஆஃப் 16 இஸ் 4 சென்டிமீட்டர். ஸோ பிடி இஸ் 4 சென்டிமீட்டர். பாருங்கள், இதே தான் நமக்கு கிடச்சிருச்சு. ஹென்ஸ் நம்ம வெரிஃபையும் பண்ணியாச்சு. இவ்வளோ தாங்க இதுக்கு. Exercise 4.4 16th sum, draw a tangent to the circle from the point P having radius 3.6 cm and center at O. Point P is at a distance 7.2 cm from the center. அதாவது ஓவை மையமாக கொண்ட 3.6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டம் வரைக. வட்டத்தின் மையத்திலிருந்து 7.2 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள P என்ற புள்ளியை குறித்து அப்புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைக. இதுதான் கொஸ்டின். நம்ம ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ஸ் எழுதிக்க போகிறோம். நமக்கு ஆரம் ஆர் எவ்வளோ, ரேடியஸ் ஆர் எவ்வளோ அப்படின்னா 3.6 சென்டிமீட்டர். வட்டத்தின் ஆரம் 3.6 சென்டிமீட்டர். அப்புறம் ஓங்கிறது தான் சென்டர்ன்ட்டாங்க. பீன்ற புள்ளி 7.2 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ ஓபி இஸ் 7.2 சென்டிமீட்டர். நாம் பிடியும் பிடி டேஷோட மெஷர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா 2 தொடுகோடுகள் வரைகிறோம் அப்படின்னதையும். முதல்ல ரஃப் டயக்ராம் ஏதாவது ஒரு அளவில் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிட்டோம் சின்னதாக. அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட், அதாவது அதனுடைய சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் ஓன்னு மார்க் பண்ணிட்டோம். வட்டத்தின் மையத்தை ஓ அப்படின்னு குறிச்சுக்கிட்டு நம்ம பாருங்கள் ஓபி அப்படின்னு ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டோம். அது 7.2 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் அதிலிருந்து வட்டத்திற்கு 2 தொடுகோடுகள் வரைகிறோம். ரஃப் டயக்ராமில் நம்ம நீட்டாக தொட்டு போகிற மாதிரி வரையணும். அதே போல் ஆரம் அதையும் நம்ம வரைஞ்சுக்கணும். அதனுடைய அளவுகளையும் நம்ம எழுதிக்க போகிறோம். ரேடியஸ் இஸ் 3.6 சென்டிமீட்டர். அதே இங்கே 3.6 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் வரைய போகிறோம். ஓவை மையமாக கொண்டு 3.6 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு வட்டம் இப்போ வரைகிறோம். வரைஞ்சாச்சு. சென்டர் ஓன்னு மார்க் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்கேலை வச்சு 7.2 சென்டிமீட்டர் மெஷரில் ஒரு லைன் ஃப்ரம் த சென்டர்
டு த பாயிண்ட் பி. பாருங்க 7.2 சென்டிமீட்டர் தொலைவில் இந்த பாயிண்ட் பியை மார்க் பண்ணி இது 7.2 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிடுறோம். இப்போ நம்ம காம்பஸில் இந்த ஓபிக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். அப்போது ஓபியில் முக்கால்வாசி எடுத்துட்டு பியில் காம்பஸ் நீடில் வச்சுட்டு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க், அதே போல் ஓவில் காம்பஸ் நீடில் வச்சுக்கிட்டு மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு வரைஞ்சிட்டு நம்ம அதை ஜாயின் பண்ணி ஓபியோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் நம்ம வரைஞ்சிட்டோம். ஓபியின் மைய குத்துக்கோடு பாருங்கள் வரைஞ்சிட்டோம். இது எம் இந்த பாயிண்ட்டு. நம்ம இந்த பாயிண்டில் நம்ம காம்பஸ் நீடில் வச்சுக்கிட்டு ஓஎம் ரேடியஸாக வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக டச் பண்ணுது. ஸோ நம்ம ஒரு சர்க்கிள் வரைகிற போகிறோம். நம்ம சர்க்கிள் அந்த ப்ரீவியஸ் சர்க்கிளை 2 இடத்துல இன்டர்செக்ட் பண்ணுது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு இடத்துல வெட்டுது, அதை டீன்னு பேர் வச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல ஒரு இடத்துல வெட்டுது, அதை டி டேஷ்னு பேர் வச்சுக்கிட்டோம். இப்போ பிடியையும் பிடி டேஷையும் இணைக்கிறோம், ஜாயின் பண்ணுறோம். ஸோ this is PT and PT டேஷையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ரேடியஸ் மார்க் பண்ணணும். ஸோ ரேடியஸோட மெஷர்ஸ் 3.6 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதுவும் 3.6 சென்டிமீட்டர். இந்த டான்ஜென்ட்ஸோட மெஷர்ஸ் எவ்வளோன்னு அளக்க போகிறோம். கரெக்டாக பிக்கும் டிக்கும் இடைப்பட்ட தொலைவு மட்டும்தான். ஸோ 6.3ன்னு தெரியுது, நம்ம 6.3ன்னு எழுதிட்டோம். பாருங்கள் 6.3 இஸ் த லென்த் ஆஃப் தி டான்ஜென்ட். சரிபார்த்தல் செய்யணும். ஸோ we have to find PT, which is root of OP square minus OT square, and we know OP square is 7.2 square. அதே மாதிரி OT square நமக்கு 3.6 whole square அப்படின்னு தெரியும். இப்போ root of 7.2 the whole square நமக்கு 51.84னும் 3.6 the whole square ஓட value 12.96னும் கிடைக்குது. ஸோ இதிலிருந்து இதை கழிக்கும்போது நமக்கு 38.88 அப்படின்னு கிடைக்குது. நம்ம 38.88ஓட வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6.2 அப்படின்னு கிடைக்குது. நமக்கு 6.3ன்னு தான் கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கோ அதேவே கூட நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்லின்னு சொல்லியிருக்கனால முன்ன பின்ன ஒன்று இருக்கலாம். ஸோ 6.3 அப்படின்னே நம்ம எழுதிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னா பாருங்கள், பிடி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஓபி ஸ்கொயர் மைனஸ் ஓடி ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஓபியோட மதிப்பு தெரியும் தான். ஓபியோட டிஸ்டன்ஸ் வந்து 7.2 ஸ்கொயர் மைனஸ் ஓடி இது வந்து 3.6 ஸ்கொயர்னு தெரியும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சரே எழுதிக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த 6.3ன்னு, அதுவே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சராக இப்படி அப்ராக்சிமேட்லி, ஏன்னா பாயிண்டில் வந்தாவே நமக்கு அப்ராக்சிமேஷன் வரும். அதனால் தோராய குறியீடை போட்டுட்டு 6.3 சென்டிமீட்டர் அப்படின்னாவது கண்டிப்பாக எழுதிருங்க. இந்த கால்குலேஷன்லாம் நான் தப்பு பண்ணுவேங்கிறவங்க நீங்கள் இப்படி தாராளமாக எழுதலாம். இதுக்கும் இதே அளவுக்கான மார்க் தான் கொடுக்கும். 2 டான்ஜென்ட் அழகாக இந்த வட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த வட்டத்துக்கு 2 டான்ஜென்ட் வரைஞ்சுக்கிட்டோம். அதே போல் அதனுடைய சரிபார்த்தல் வெரிஃபிகேஷனும் செஞ்சுட்டோம். தி லென்த் ஆஃப் தி டான்ஜென்ட் கேட்டிருக்காங்க, தட் இஸ் 6.3 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதையும் நம்ம எழுதிட்டோம். இவ்வளோதாங்க.